ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆப்பிள் கீர். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு ஆப்பிள் எடுத்துருக்கிறேன். இதை நல்லா பீல் பண்ணி எடுத்துக்கலாம். பீல் பண்ண அப்புறமா நான் இதை கிரேட் பண்ணிக்கிறேன். அதை ஒரு பேனில் சேர்த்துக்கலாம். ஆப்பிளில் நிறைய கொஞ்சம் தண்ணி வரும். அதெல்லாமே போகிற அளவுக்கு நம்ம அதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சிம்லேயே வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா அதை ஃப்ரை பண்ணுங்கள். அப்புறம் அது கூட ஒரு 1 டீஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. ஆப்பிள் கீர் பண்ணும்போது நம்ம ஏன் இப்படி ஆப்பிளை ஃப்ரை பண்ணிக்கிறோன்னா, ஆப்பிளில் மேலிக் ஆசிட் இருக்கும். அது நம்ம அப்படி டைரெக்டாக பாலில் சேர்க்கும்போது அது பாலுக்கு ஒரு புளிப்பு தன்மையை கொடுக்கும். அதனால் இப்படி நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இதில் இருக்க வாட்டர் எல்லாமே போனதுக்கப்புறமா நம்ம பாலில் சேர்த்துக்கிறோம். இப்போ பாருங்கள், வாட்டர் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே வருது. இப்போ தண்ணி எல்லாமே போய் நல்லா ரெடி ஆகிடுச்சு. வாங்க இப்போ நம்ம பாலை காய்ச்சி ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேனில் 1/2 லிட்டர் மில்க் எடுத்துருக்கிறேன். இதை நல்லா சிம்லேயே வச்சுக்கோங்க. இந்த பால் நல்லா திக்காகிற வரைக்குமே நம்ம நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். ஆடெல்லாம் ஃபார்ம் ஆகும்போது அப்படியே எடுத்து விடுங்க சைடில் எல்லாமே. இப்போ பால் நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ இதில் கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 1/4 கப் எடுத்துருக்கிறேன். உங்கள்கிட்ட இது இல்லைன்னா கூட இதுக்கு பதிலாக நீங்கள் 3 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இது இந்த கீருக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். நல்லா கலந்தாச்சு. இதை நல்லா கலந்துட்டே இருங்க, இல்லைனா சீக்கிரமாக அடி பிடிச்சிடும். இந்த ரெசிபி ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது யாராவது ஃப்ரெண்ட்ஸ்லாம் வராங்க அப்படின்னா நீங்கள் உடனே செய்கிறதுக்கு ஸ்வீட் வேணும்னா இது டக்குன்னு நீங்கள் செஞ்சிடலாம். நான் ஒரு 10 பாதாம் போல் எடுத்து வெந்நீரில் ஊற வச்சு அந்த தோல்லாம் எடுத்துகிட்டு இப்படி குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்துருக்கிறேன். இதை நம்ம இப்போ இதில் சேர்த்துக்கலாம். நல்லா இப்படி இந்த கொதிச்சு வந்ததுமே நம்ம இதை சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இது கூடவே நீங்கள் பிஸ்தா கேஷ்யூ கூட இது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இதில் நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருந்த ஆப்பிளும் இதோடு சேர்த்துக்கலாம். இதுவும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ பாருங்கள், பாலும் நல்லா திக்காயிடுச்சு. இதுவும் சேர்த்து கலந்துட்டு அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இதில் ஃபைனலாக ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். இதோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் இந்த டிஷ்க்கு. இதை ஃப்ரிட்ஜில் வச்சு கோல்டாக சாப்பிடுங்க, டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.